ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. இன்று வைகுண்ட ஏகாதசி. இன்று இரவு 12 மணிக்குள் நாராயணனுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை நம்ம 21 முறைகள் கூறுவதனால் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்த்து வைக்கப்படுமோம். எனவே தவறாமல் இந்த ஒரு நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நமக்கு மாதம் மாதம் வருகின்ற ஏகாதசி நாட்களில் நம்ம இந்த நாராயணனையும் அதற்கப்புறமாக மகாவிஷ்ணுவையும் நம்ம வழிபட வேண்டுமாம். அது மட்டுமல்லாமல் ஏகாதசி நாட்களில் நம்ம செய்யக்கூடாத சில விஷயங்களானது இருக்கிறதாம். இதை நம்ம ஏகாதசி நாட்களில் செய்வதனால் இங்கே பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமாம். ஏகாதசி அப்படின்னா பெருமாளுக்குரிய நாள். பெருமாளானது அந்த ஒரு நாளில் அசைவம் எதையுமே எடுத்துக்கொள்ள மாட்டார். எனவே நீங்களும் எப்பொழுதெல்லாம் ஏகாதசியானது வருகின்றதோ அந்த ஒரு நாட்களில் வீட்டில் இருக்கின்ற அனைவருமே வீட்டிலோ வெளியிலோ எங்கு சென்றாலுமே நீங்கள் அசைவம் சேர்ப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் குடும்பத்திற்கும் மிகவும் நல்லது. அதற்கப்புறமாக இந்த ஒரு நாட்களில் நீங்கள் உடலுறவு என்பது வைக்கவே கூடாதாங்க. ஏகாதசி நாட்களில் இந்துக்கள் யாருமே இந்த ஒரு நாட்களில், அதாவது திருமணம் செய்வதை அனைவருமே திருமண நாளாக இந்த ஒரு நாளில் யாருமே திருமணம் செய்ய மாட்டார்கள். எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் இந்த ஒரு செயலையும் விட்டுவிடுங்கள். அதற்கப்புறமாக அசைவம் சேர்க்கக்கூடாது. எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் நாம் இந்த ஒரு நாளில் செய்யவே கூடாது. நாம் நம்மளுடைய வீடு முழுவதையும் இந்த ஒரு நாளில் அலசி விட்டு முடிந்தால் விரதம் இருக்க வேண்டுமாங்க. இந்த ஒரு நாளில் ஒரு முறையாவது நம்ம விரதம் இருந்து பெருமாளுக்குரிய துளசி இருக்கல்லவா, பெருமாள் கோவிலுக்கு அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டில் துளசி இருந்தால் அதை நம்ம பறித்து, பெருமாள் புகைப்படம் இருந்தால் அந்த புகைப்படத்துக்கு நம்ம பூஜை செய்து இந்த துளசியை நம்ம வணங்கி அதற்கப்புறமா அந்த துளசியை நம்ம வீட்டில் இருக்கிற அனைவருமே சாப்பிட்டு வந்தால் அந்த துளசியானது நம்முடைய கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றி வைக்கும். அதற்கப்புறமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகளையும் தீர்த்து வைக்கும். எனவே இந்த ஒரு செயலையும் நீங்கள் இந்த ஒரு நாட்களில் செய்து வாருங்கள். ஏகாதசி என்றாலே பெருமாளுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் கூறிய நாளாக கருதப்படுகின்றது. நம்ம இந்த ஒரு நாளில் எந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஓம் நமோ நாராயணாய. இதுதான் அந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை உங்களால் எவ்வளவு மெதுவாக உச்சரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ராகத்தை இழுத்து 21 முறைகள் உங்களுடைய வீட்டில் வைத்தோ அல்லது பெருமாள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்றாவது நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூறி வாருங்கள். இந்த ஒரு மந்திரத்தை கூறி உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி வைக்கலாமாம். எனவே இன்று இரவு 12 மணி முடிவதற்குள் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூற வேண்டும். ஏகாதசி நாட்களில் நம்ம பெருமாளை நினைத்து எந்த ஒரு செயலை செய்தாலுமே இந்த செயலானது கண்டிப்பாக நமக்கு வெற்றியை தேடி கொடுக்குமாம். எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.